ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். கர்த்தர் இன்றைக்கு கொடுக்குற ஒரு அருமையான வார்த்தை தான் இப்பொழுது தியானிக்க போகிறோம். யோபு 23வது அதிகாரம் 12வது வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி. யோபு 24:12 இரண்டாவது பகுதி. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். இந்த இடத்துல யோபு சொல்றாரு, கர்த்தருடைய வாயின் வார்த்தைகளை ஆகாரத்தை பார்க்கிலும் எனக்கு இது தேவை, என்னுடைய இன்றைய நாளுக்குரிய ஆகாரம், அது வந்து எசென்ஷியல், அதை காட்டிலும் அதிகமாய் நான் அந்த வார்த்தைகளை காத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்லி யோபு இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில அவருக்கு பயங்கரமான துன்பம் வந்தது. அப்பொழுது நண்பர்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு பலவிதமான காரியங்களை சொல்றாங்க. ஆனா யோபு சொல்றாரு, உங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் என்னுடைய உள்ளம் அரோசிக்கிறது, வெறுக்குது. நீங்க பேசுறதையெல்லாம் என் உள்ளம் ஏத்துக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் என் உள்ளம் வாஞ்சிக்கிறது, அது கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரம் வாஞ்சிக்குதுன்னு சொல்றாருங்க. அதனாலதான் யோபு அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவர் ஈஸியாக எளிதாக வெளியே வந்ததை நம்ம பார்க்கிறோம். வெளியே வந்தது கூட மாத்திரம் இல்லைங்க, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொண்டார். ஏன் சொன்னா, அவர் உலக மக்கள் பேசினதை ஒரு பொருட்டாவே எண்ணிக்கொள்ளல. கர்த்தருடைய வாயின் வார்த்தைகளை மாத்திரம் இறுக பற்றி கொண்டார். அதே போலதாங்க தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். தாவீது சவுலுக்கு முன்னாக போய் நிற்கிறாரு. பெலிஸ்தன், அதாவது கோலியாத்தோட யுத்தம் பண்றதுக்கு தயாரா யாருமே வரலன்றாங்க. தாவீது ரொம்ப தைரியத்தோடு போய் அங்க நிக்கிறாரு. சவுல் கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி தாவீது வந்து கோலியாத்தோட யுத்தம் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கிறாரு, ஆர்வமா இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது சவுல் வந்து சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 33வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். பாருங்க, எவ்வளவு ஒரு டிஸ்கரேஜிங்கான ஒரு வேர்ட்ஸை வந்து சவுல் யூஸ் பண்றாரு. உன்னால அவன் கூட சண்டை போட முடியாது, அவன் வந்து சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன், நீ சின்ன பையன், பார்த்தாலே சின்ன பையனா இருக்கிற, உன்னால அவன் கிட்ட போய் சண்டை போடவே முடியாது அப்படின்னு சவுல் சொல்றாரு. ஆனா கர்த்தர் தாவீதை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 18வது வசனத்துல ஒரு வேலைக்காரன் இப்படியாக சவுல் கிட்ட சொல்றாரு, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். பாருங்க, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீ பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், நீ என்ன காரியம் செஞ்சாலும் அது வாய்க்கும், ஏன்னா கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. சோ அந்த வார்த்தைகளை மாத்திரம் தாவீது உறுதியாய் பற்றி கொண்டு, சவுல் எவ்வளவு தன்னுடைய மனம் அடிவாக்க பேசினாலும் அதை காதலையே வாங்கிக்காம, ஒருவேளை தாவீது தன் உள்ளத்துல சொல்லியிருப்பாரு, கர்த்தாவே நீங்க என்னை ஒரு யுத்த வீரன்னு சொல்லியிருக்கிறீங்க, காரிய சமர்த்தன்னு சொல்லியிருக்கிறீங்க, பராக்கிரமசாலின்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதனால எந்த பயமும் இல்லாம நான் அந்த பெலிஸ்தனை எதிர்த்து யுத்தம் பண்ண போறேன்னு சொல்லி போயிருப்பாரு. கர்த்தர் பெலிஸ்தனை தாவீதுக்காக தானே இறங்கி வந்து முறியடித்ததை பார்க்கிறோம். அதே போலதாங்க இந்த நாட்களில நம்மை மனம் அடிவாக்க பிசாசு அநேகரை யூஸ் பண்ணுவான். ஒருவேளை அவங்க கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நன்றாக பேசி பழகுகிற நண்பர்களாக இருக்கலாம். யார் வேணாலையும் பிசாசு வந்து அவங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது சத்துரு அவங்க மூலமாக நம்மை மனம் அடிவாக்குகிற வார்த்தைகளை கொண்டு வருவான். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அதாவது மனுஷர்கள் மூலமாக தான் பிசாசு கொண்டு வருகிற சில காரியங்களை எல்லாம் நம்ம உள்ளத்துல வாங்கிட்டோம்னா நம்மளால கர்த்தருடைய பலத்தை உணர்ந்து கொள்ள முடியாம போயிடும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கொஞ்சம் பின்வாங்குற ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால எந்த ஒரு சந்தர்ப்பமா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மனிதர்கள் மூலமாக வருகிற வார்த்தைகளை நாம வந்து உள்ளத்துக்குள்ள கொண்டே போகக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறார், கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்றாரு, இதை மாத்திரம் நம்ம அப்படியே நம்முடைய உள்ளத்துல வைத்து வைத்து, எப்படி யோபு தன்னுடைய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் அதை வாஞ்சித்தாரோ, அதே போல நாமும் எல்லாவற்றை காட்டிலும்
கர்த்தர் நம்மை குறித்து சொன்ன வார்த்தைகளை அதிகமாய் உறுதியாய் பற்றி கொண்டு அதையே நம்ம அப்படியே மைண்ட்ல வச்சு அதையே யோசித்து யோசித்து அதை கொண்டு நம்ம வாழும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஜெயம், கர்த்தர் நம்மை குறித்து என்ன சொன்னாரோ அது கண்டிப்பாக நிறைவேறும். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you all. Thank you.